வளிமண்டல அழுத்தத்தின் கிடைமட்ட பரவல். காற்று வெப்பமடையும் போது விரிவடைந்து செங்குத்தாக மேலே உயர்வதால் காற்றின் அழுத்தம் குறைந்து தாழ்வழுத்த பகுதி உருவாகிறது. மாறாக குளிர்ந்த காற்று அடர்த்தி அதிகமாகி செங்குத்தாக கீழிறங்குவதால் தரைப்பகுதியில் காற்றின் எடை மற்றும் அழுத்தம் அதிகரித்து உயரழுத்த பகுதி உருவாகிறது. கோரியாலிஸ் விளைவு. புவியில் சுழற்சியானது புவி மேற்பரப்பில் நகரும் பொருட்களின் மீது தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. தடையின்றி நகரும் பொருட்கள் புவியின் சுழற்சியினால் நேர்கோட்டில் பயணிப்பது இல்லை. அவை வடகோளத்தில் வலப்புறமாகவும் தென்கோளத்தில் இடப்புறமாகவும் நகரும். வடகோளத்தில் மணிக்கு 95 கிலோமீட்டர் வேகத்தில் நேர்கோட்டில் செல்லும் ஒரு வாகனத்தின் சக்கரத்திற்கும் புவித்தரைக்கும் இடையே உராய்வு இல்லை என்றால் வலப்புறமாக திரும்பும். இந்த தாக்கம் கோரியாலிஸ் விளைவு எனப்படும். இந்த விளைவை கண்டறிந்தவர் ஜி. கோரியாலிஸ். இதன் காரணமாகவே செயற்கைக்கோள் ஏவும் தளங்கள் கிழக்கு கடற்கரை பகுதிகளில் அமைக்கப்பட்டுள்ளன. எடுத்துக்காட்டாக ஸ்ரீஹரிகோட்டா, இந்தியா, பிரெஞ்சு கயானா, பிரான்ஸ்.